நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சேத்தியாத்தோப்பு அருகே குளிக்கச் சென்றவர் வீராணம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரியில் பூதங்குடி பகுதி உள்ளது. இந்த ஏரியில் குளிக்கச் சென்ற அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்த ரமேஷின் உடல் ஏரியில் மிதப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்த ரமேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருந்ததால் இறந்தவரின் உடலை மீட்டு கரையில் வைத்திருந்த போது அப்பகுதி பொதுமக்கள் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் என கூட்டம் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 19 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.